அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிட்ட சில விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணரை நம்ம வேண்டி வணங்கி வழிபடுறப்ப கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் நடந்தே தீருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு விதியே. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த வழிபாடுகள் செய்யணும், அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஸ்துதிகள், நம்ம சில வழிபாட்டு முறைகள் தாங்க இப்போ நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய நேரம், கேட்டதை நமக்கு நடத்தி தரக்கூடிய நேரம். ஆன்மீகத்தில் எவ்வளவோ முக்கியமான நேரங்கள் இருக்குது, எவ்வளவோ முகூர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் மிக மிக முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 2 முறையோ வரக்கூடிய இந்த ஒரு நேரமானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலும் இந்த நேரத்துடைய சூக்ஷ்மத்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் நடந்தே தீருங்கிறது தான் இந்த நேரத்துடைய ஒரு மகிமையே. அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு நாளைக்கு மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு. பொதுவாகவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம துவங்குகின்ற எல்லா விதமான காரியங்களும் நமக்கு நன்மையில் தான் முடியும். இதற்கு எந்த விதமான தோஷங்கள் எதுவுமே கிடையாது. இதுக்கு நம்ம ராகு காலம் பார்க்க வேணாம், யமகண்டம் பார்க்க வேணாம், அஷ்டமி, நவமி, கரிநாள், அப்படி செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அது மாதிரி எந்தவித ஃபார்மாலிட்டி, எந்தவித தடங்கல்களுமே இல்லாத ஒரு நேரம் தான் இந்த நட்சத்திர நேரம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். ஆனால் 28ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான நட்சத்திரம். இதனுடைய ஸ்தானம் நமக்கு, அதாவது இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு மகாபாரதத்தில் இதனுக்கான ஒரு மகிமையே இருக்குங்க. நம்முடைய சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இதனுடைய புராண கதைகள் தெரியும். இருந்தாலுமே இப்போ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கிறதுக்காக சின்னதான ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துக்ஷாதனை அனுப்புனாராம். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். தன்னுடைய எதிரிகளாக இருந்தால் கூட உண்மையை மறைக்காமல் வெற்றி தரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனாராம். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமே நீங்கள் நல்லது நினச்சாலும் அப்படி நடக்கும், ஒருத்தர் கெட்டு போகணும், கெடுதலாகணும் அப்படின்னு நினச்சாலுமே நடக்கும். அதனால தான் இந்த நேரத்தில் இவங்க போரை துவங்கிட்டாங்கன்னா தர்மமானது தோற்று போயிடும், அதர்மம் மீண்டும் தலை தூக்கும், வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறகுல மறைச்சி வச்சுக்கிட்டாராம். அடுத்த நாள் இந்த பாரத போரும் துவங்கினுச்சு. ஆனால் நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால முடிவில் தர்மம் தான் ஜெயிச்சிச்சு, அதர்மம் தோற்று போனது. கடைசியாக இந்த போரெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு திருப்பி இந்த எல்லா தேவர்களும் மன்றாடி கேட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட, அந்த நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வச்சுருங்க. ஆனால் கலியுகத்தில் மக்கள் பல தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 24 நிமிஷங்கள் மட்டும் இருக்க மாதிரி இந்த ஒரு நட்சத்திரத்துடைய மகிமை நமக்கு அருள் பாலித்தாரம் பகவான் கிருஷ்ணர். அதனால தாங்க நமக்கு கரெக்டாக இந்த நட்சத்திரம் நேரம் மட்டும் வெறும் 24 நிமிஷம் மட்டும்தான் வருது. அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நட்சத்திரம் வரும். அப்படி 24 நிமிஷங்கள் மட்டும் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா. பசங்களுடைய கல்யாணமாக இருக்கட்டும், இல்லாட்டி நமக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை குடும்ப முன்னேற்றம், குறிப்பாக அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றது, வருமானங்கள் பெருகிறது, இப்படி தனிப்பட்ட முறையில் எந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னாலுமே இந்த 24 நிமிஷத்தில் உங்கள் பூஜை ரூமில் பகவான் கிருஷ்ணனுடைய படம் இருந்ததுன்னா நல்ல சுத்தபத்தமாக தொடச்சிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும், நெய் தீபம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக மனசார இந்த 24 நிமிஷமும் வேண்டி நம்ம வழிபட்டாலே போதும்.
இதில் இப்போ சப்போஸ் கிருஷ்ணருடைய படம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்ததுன்னா பெருமாள் படத்துக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு குறிப்பாக துளசி மாலை கிருஷ்ணருக்கும் சரி பெருமாளுக்கும் சரி அந்த படத்துக்கு துளசி மாலைகள் இல்லாட்டி 2 துளசி இலைகள் சமர்ப்பிக்கிறது. பஞ்சபாத்திரம் தண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை 2 துளசி இலைகள் போட்டு அப்படி அதாவது இந்த பூஜையில் துளசி இடம்பெற்றிருந்தால் ரொம்ப விசேஷம். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி துளசி இலைகள் மட்டும் நம்ம வச்சுட்டு சுவாமிக்கு ஏதாவது 2 எளிமையான நிவேதனங்கள் நம்ம வச்சா கூட போதும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயம் நடந்தே தீருங்கிறது தான் இந்த நேரத்துடைய ஒரு சூக்ஷ்மமே. இப்போ ஒவ்வொரு மாதமும் நமக்கு நட்சத்திர நேரம் வருதுமா, அப்போ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் நீங்கள் வேண்டவே கூடாதுங்க. இப்போ ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்ம இது மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு மாதமும் இந்த நட்சத்திர நேரம் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு நேரத்துலையுமே ஒரே விதமான கோரிக்கைகள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒரே வேண்டுதலை தொடர்ந்து வைக்க கண்டிப்பாக அந்த நேரத்துடைய அனுகிரகத்தால் சீக்கிரமாக ஒரு சிலருக்கு அந்த வேண்டின அடுத்த மாதமே நடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 2-3 மாதங்கள் நமக்கு தாமதமாகலாம். ஆனால் நம்ம வேண்டுதல்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். அதனால் எப்பயுமே எந்த விதமான வழிபாடுகளாக இருக்கட்டும், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகமாக இருக்கட்டும், நம்பிக்கையோடு செய்கின்ற ஒரு வேண்டுதல்களுக்கு நிச்சயமாக கடவுள் செவி சாய்ப்பார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நம்பிக்கையோடு இந்த 24 நிமிஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்கள் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு இதற்கான ஒரு அபிஜித்கான ஒரு ஸ்துதி ஒன்று இருக்குது, ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு 3 முறை நீங்கள் படிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த 24 நிமிஷமே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணுவோம், மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக ஜெபித்துக்கிட்டே இருப்போம் பார்த்திங்களா, மனசில் சொல்லிக்கிட்டே இருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி திருப்ப நீங்கள் அந்த 24 நிமிஷமும் உங்களுடைய வேண்டுதலை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிருச்சு, இல்லை ட்ராவலிங்கில் இருக்கும், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் இருக்கும், பூஜை அறையில் நாங்கள் போக முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வெளியில் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த சொல்லுகின்ற அந்த நேரத்தில் அந்த 24 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே உங்கள் வேண்டுதலை பகவான் கிருஷ்ணன் கிட்ட வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். எப்படி வேணாலும் நம்ம வழிபாடுகள் வைக்கலாம். நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய கோரிக்கைகளை நடத்தி கொடுப்பார். அப்படி நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் 6:24 மணிலேருந்து 6:48 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது நேரம் தான் வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த நேரம் சொல்கிறப்ப நிறைய பேர் கேட்குறீங்க, ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்களேமான. அதாவது நம்ம கேலண்டரில் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, இது வாக்கிய பஞ்சாங்கம். இதே நேரம் திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 2 பஞ்சாங்கத்தில் நீங்கள் எந்த முறை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதற்காக தான் இந்த முறை இந்த 2 நேரம் கொடுக்குறோம். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6:24 மணிலேருந்து 6:48 மணி வரைக்கும் இருக்குது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் பிரகாரம் ராத்திரி 9:08 மணிலேருந்து 9:32 மணி வரைக்கும் இருக்குது. 9:08லேருந்து 9:32 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 நேரம் கொடுத்துருக்கோம். பொதுவாகவே நம்ம இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நேரம் தான் எடுப்போம். அதனால் உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணாங்கிறதுனால இந்த முறை 2 நேரமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த நேரம் சக்தி வாய்ந்த அந்த 24 நிமிஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அபிஜித்கான ஸ்துதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அபஜித ஆக மாந்து தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இதை 3 முறை நம்ம சொல்லிட்டு நம்முடைய கோரிக்கைகளை இந்த 24 நிமிஷம் கேட்குறப்ப நிச்சயமாக பிரபஞ்சமும் சரி பகவான் கிருஷ்ணரும் இந்த ஒரு நேரத்துடைய சூக்ஷ்மத்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற பகவான் கிருஷ்ணருடைய அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.